ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஐ ஆம் த ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட தரமான எபிசோட் 11 தொடக்கம் 13 வரை தான் பார்க்க போறோம். நம்ம மெயின் கேரக்டர் அந்த 2 பொண்ணுங்க கூட நடந்து போயிட்டு இருக்கான். உன் தம்பி என்ன பண்றான் அப்படின்னு நம்ம எம்சி கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, அவன் ஒன்னும் பெருசா பண்றதில்ல, வீட்ல சும்மா தான் இருப்பான், அவனுக்கு எந்த திறமையும் இல்ல அப்படின்னு சொல்றா. ஓஹோ, அப்படியா விஷயம் அப்படின்னு நம்ம எம்சி கேக்குறான். ஏன் கேக்குறீங்க, அவன் எதுவும் தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு அவ பதட்டமா கேக்குறா. அப்படியெல்லாம் இல்ல, அவனோட கல்டிவேஷன் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. திடீர்னு அவனோட சக்தி எப்படி இவ்ளோ அதிகமாச்சு, உனக்கு சந்தேகமா இல்லையா அப்படின்னு எம்சி கேக்குறான். ஆமா, எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஒருவேளை யாராவது பெரியவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்களோ அப்படின்னு அவ சொல்றா. உங்க குடும்பத்துல யாருக்காவது இந்த மாதிரி சக்தி இருக்கா அப்படின்னு எம்சி கேக்குறான். இல்ல, அப்படி யாருக்கும் இல்ல அப்படின்னு அவ யோசிக்கிறா. ஆமா, அவன் இப்ப ரொம்பவே மாறிட்டான், பழைய ஆள் மாதிரி அவன் இல்ல அப்படின்னு அவளுக்குள்ள சந்தேகம் வருது. அவனோட உடம்பு முழுசா மாறிடுச்சு அப்படின்னு அவ சொல்றா. எம்சி உடனே, ஒருவேளை அவன் உடம்புக்குள்ள வேற யாரோட ஆத்மாவும் வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். இதை கேட்டு அவ ஷாக் ஆகுறா. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. அப்பாடா, இவளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு எம்சி மனசுக்குள்ள சிரிக்கிறான். உடனே சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. எம்சிக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஆட்டம் ஆரம்பிச்சிடுச்சு, இனிமே என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு எம்சி நினைக்கிறான். அப்புறம் சீன் அவங்க வீட்டுக்கு மாறுது. அந்த பொண்ணு ஒரு கேக் எடுத்துட்டு வர்றா. யங் மாஸ்டர் இருக்காரா, நான் அவருக்கு கேக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேக்குறா. அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணு, அவர் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறாரு, கேக்கை என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. கேக்கு கொடுத்துட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறா. இவ ரொம்ப வித்தியாசமான பொண்ணா இருக்காளே அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறா. எம்சி அந்த பொண்ணு பின்னாடி வந்து, ஏய், அவளை பார்த்து பொறாமப்படாத, அவ உன்ன மாதிரி இல்ல, அவ ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றான். நான் ஏன் அவளை பார்த்து பொறாமப்பட போறேன், உங்களுக்கு நாங்க எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு அவ கோபமா சொல்றா. சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறா. ஏன் இப்படி தேவையில்லாம பேசுற அப்படின்னு எம்சி கேக்குறான். அப்புறம் அந்த பொண்ணு வெளியே நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு குரல் கேக்குது. அக்கா அப்படின்னு அந்த புது ஹீரோ கூப்பிடுறான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு அவ கேக்குறா. இவ்வளவு ராத்திரியில அந்த என் மாஸ்டர் கூட என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அவன் ஒரு மோசமான ஆளு, அவன் கூட சேராதீங்க அப்படின்னு அவன் கத்துறான். ஆனா அவ எம்சி சொன்னதை யோசிச்சு பாக்குறா. உன் கல்டிவேஷன் எப்படி இவ்வளோ வேகமா ஏறிச்சு, நீ யார்கிட்ட கத்துக்கிட்ட அப்படின்னு அவ சந்தேகமா கேக்குறா. அதுக்கு அவன், அக்கா நான் சொல்றத கேளுங்க, அவன்கிட்ட இருந்து தள்ளியே இருங்க அப்படின்னு திரும்பவும் கத்துறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன இப்படி பேசுவ, நீ என் தம்பியே இல்ல, உன் உடம்புக்குள்ள வேற யாரோட ஆத்மாவும் இருக்கு அப்படின்னு அவ கோபமா கத்துறான். அக்கா நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு அவன் திரும்பவும் கெஞ்சுறான். நான் அவன் கூட தான் இருப்பேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு அவ திட்டிக்கிட்டே அங்கிருந்து போறா. இவன் எப்படி மாத்திரைகள் செய்ய கத்துக்கிட்டான், இதெல்லாம் இவனுக்கு யாரு சொல்லி கொடுத்தா, இவன் ரொம்ப விசித்திரமா இருக்கான் அப்படின்னு அவளுக்குள்ள சந்தேகம் அதிகமாகுது. அவ திரும்பி பார்க்கறா, அங்க யாரையுமே காணோம். அவன் திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான். எம்சிக்கு மறுபடியும் சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. இந்த வாட்டி 250 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. ஆஹா, செம ஜாலி, என் பிளான் சூப்பரா ஒர்க் ஆகுது அப்படின்னு எம்சி ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த சீன் ஒரு காட்டுக்குள்ள மாறுது. அந்த புது ஹீரோ காட்டுக்குள்ள நின்னு வில்லன் தனமா சிரிக்கிறான். இந்த உடம்புக்குள்ள நான் வந்து கொஞ்ச நேரம்தான் ஆகுது, ஆனா கூசாங்கேவ காலி பண்ண இந்த சக்தி போதும் அப்படின்னு சொல்றான். ஒரு பெரிய விசித்திரமான முறைய அவன் தயார் பண்றான். அவனை சுத்தி கருப்பு நிற சக்தி பயங்கரமா வெளியே வர ஆரம்பிக்குது. மறுபிறவிக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையா என் ஆத்மா சக்தியை பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீமானிக் சோல் ரிலீஸ் பண்றான். அந்த பயங்கரமான ஆத்மாக்கள் எல்லாம் காற்றில பறந்து சிட்டியை நோக்கி போகுது. இத பண்ணி முடிச்சதும் அவன் அப்படியே டயர்டாகி உட்கார்ந்துடுறான். கூசாங்கே, இனி நீ தப்பிக்கவே முடியாது, உன் முடிவு இப்போ என் கையில அப்படின்னு சவால் விடுறான். அந்த ஆத்மசக்தி ஒரு இடத்துல மோதி ஒரு பெரிய மிருகம் உருவமா மாறுது. இன்னொரு பக்கம் கூசாங்கே தான் ரூம்ல அமைதியா கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். நான் நினைச்ச மாதிரியே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டான். இனி அவன் தப்பிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி மெதுவா கண்ணை திறக்கிறான். அவனோட உடம்புல இருந்து ஊதா நிற சக்தி ஒரு பெரிய உருவமா வெளியே வருது. அந்த இடம் முழுக்க டீமன் பவர் பரவி தெரிக்குது. அந்த மிருகமும் ஆத்மாக்களும் கூசாங்கேவ அட்டாக் பண்ண வர்றாங்க. ஆனா நம்ம எம்சி பயப்படவே இல்ல. ஒரு கைய மட்டும் நீட்டி அந்த மிருகத்தை நோக்கி அட்டாக் பண்றான். அந்த அடியில மிருகம் அப்படியே சிதறுது. கூசாங்கே அந்த மிருகத்தோட நெஞ்சுக்குள்ள கைவிட்டு அதோட கோரை அப்படியே வெளியெடுக்கிறான். இந்த கோர் எனக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நசுக்கிறான். அந்த மிருகம் செத்துப்போன அதிர்வு ரொம்ப பயங்கரமா இருக்கு.
அதோட தாக்கம் அப்படியே அந்த புது ஹீரோ மேல திரும்புது. இதத்தான் பேக் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி அரண்மனை முழுக்க பரவுறத பார்த்த மக்கள் எல்லாம், இது நம்ம மூதாதையரோட சக்தியா இல்ல சொர்க்கத்திலிருந்து வர சக்தியா அப்படின்னு மிரண்டு போறாங்க. இப்போ அந்த புது ஹீரோ இருக்கிற இடத்த பார்த்தா அவன் ரத்தத்தை கக்கிட்டு மயக்கமா கிடக்கான். இந்த தாக்குதல் இவ்வளவு கொடூரமா இருக்கும்னு நான் நினைக்கல. அவன் ரொம்ப ஈவில், கொடூரமானவன் போலயே அப்படின்னு அவன் பயப்படுறான். அவனோட ஆத்ம சக்தி எல்லாம் சிதறி நம்ம எம்சி கூசாங்கே கிட்ட போகுது. அந்த சக்தி துகள்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பில் மாத்திரை மாதிரி மாறுது. இப்போ அந்த ஹீரோவோட பாயிண்ட்ஸ் கடகடன்னு குறைஞ்சு 750 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எம்சி அந்த பில்லை சாப்பிட்டுட்டு கெத்தா ரெடி ஆகுறான். வெளியே இருந்து, யங் மாஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் கேக்குது. எம்சி மெதுவா வெளியே வந்து, என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு சத்தம் அப்படின்னு ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறான். யாரோ ஒருத்தர் உங்களை அட்டாக் பண்ண பார்த்திருக்காங்க, அது யாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. எனக்கு ஒன்னும் ஆகல, ஆனா இந்த லோயர் ரெல்ம்ல இவ்வளவு சக்தி யாருக்கு இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு எம்சி சீன் போடுறான். அந்த பெரியவர், என்ன மன்னிச்சிடுங்க மாஸ்டர், நான் உடனே யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. எம்சி அவங்கள அனுப்பிட்டு மனசுக்குள்ள சிரிக்கிறான். இவன் பாயிண்ட்ஸ் இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சு, இனிமே இவன் சாக போறான் அப்படின்னு வில்லத்தனமா பிளான் போடுறான். அந்த நேரத்துல அந்த ஹீரோவோட அக்கா அவனை தேடி வேகமா ஓடி வரா. ஹீரோவோட நிலைமை இப்போ ரொம்ப மோசம். அக்கா இப்போ உள்ள வந்து என்ன பார்த்தா எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு புரிஞ்சிரும். என் சோல் இப்ப இங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு பயப்படுறான். நான் ஒரு டிவைன் கிங், நான் இப்படி சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான முடிவை எடுக்கிறான். தன் கைய தன் நெஞ்சிலேயே விட்டு காயப்படுத்திக்கிறான். செத்த மாதிரி நடிச்சு தப்பிக்கிறது தான் அவனோட பிளானு. அக்கா கதவை திறந்து பார்த்தா தம்பி ரத்த வெள்ளத்துல கிடக்கான். அவ அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. அடுத்த நாள் காலையில சீனு மாறுது. நம்ம எம்சி கூசாங்கே ஹால்ல கெத்தா உட்கார்ந்துருக்கான். சரி விடுங்க, யாரோ அவன் உடம்ப கண்ட்ரோல் பண்ணி என் மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க, அவனை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு ரொம்ப நல்லவன் மாதிரி சீன் போடுறான். அந்த கிளான் ஆளுங்கள்லாம் வந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கூசாங்கே காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அந்த பையன் எங்கள் கிளான்ல ரொம்ப நல்லவனாத்தான் இருந்தான், ஆனால் அங்கே ரத்தம் சிந்தி கிடந்ததால நாங்கள் அவனை பிடிச்சோம், அவன் இப்போ இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எப்படி இறந்தான் அப்படின்னு எம்சி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறான். எங்களை என்ன வேணாலும் தண்டிங்க, ஆனால் எங்கள் கிளானில் ஒருத்தன் இப்படி பண்ணதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு கிளான் தலைவர்கள் குனிஞ்சு மன்னிப்பு கேட்குறாங்க. எம்சி வெளியே அமைதியாக இருந்தாலும் மனசுக்குள்ள செம நக்கலாக சிரிக்கிறான். ஏன்னா அவனோட சிஸ்டம் மிஷன் இன்னும் முடியலை. மிஷன் முடியலைன்னா அந்த பயபுள்ள இன்னும் சாகலைன்னு அர்த்தம். எவ்வளவு நேரம் தான் இப்படி செத்த மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்துவேன்னு பார்ப்போம் அப்படின்னு எம்சி பிளான் போடுறான். அந்த கிளான் தலைவர்கள் எல்லாரும் பயத்துல நடுங்குறாங்க. ஒருத்த செஞ்ச தப்பால நம்ம மொத்த குடும்பமும் அழிய போகுதே அப்படின்னு கவலைப்படுறாங்க. அந்த அக்கா லின்குவான் தன் தம்பி ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணான்னு புரியாம குழம்பி போய் நிக்கிறா. கிளான் லீடர், எங்களை மன்னிச்சிடுங்க மாஸ்டர், எல்லாத்துக்கும் நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு கூசாங்கே ஆள்ல விழாத குறையா கெஞ்சுறாரு. கூசாங்கேவோட மிரட்டலான சக்தியை பார்த்து எல்லாரும் மிரண்டு போய் நிக்கிறாங்க. அவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அந்த இடமே காலியாகிடும். இப்போ சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த கிளான் மக்களோட விசுவாசம், லாயல்ட்டி அதிகமானதால நம்ம எம்சிக்கு 500 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. எந்த தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு அந்த தலைவன் சொல்றான். எம்சி மெதுவா வாய் திறக்கிறான். இது உங்க தப்பு இல்ல, அதனால உங்களை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன், அந்த பையனோட உடம்ப நீங்க எரிக்கவோ புதைக்கவோ கூடாது. அவன் செத்த மாதிரி நடிக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் உடம்ப ஓரமா வச்சு லின் ஃபேமிலி கவனமா பாத்துக்கணும். அவன் இங்கிருந்து ஓடிடக்கூடாது அப்படின்னு அதிரடியான ஒரு உத்தரவை போடுறான். கூசாங்கே அங்கிருந்து கெத்தா எந்திரிக்கிறான். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் நீ செத்த மாதிரி நடிச்சு மூச்சை பிடிச்சிட்டு இருப்பேன்னு நானும் பார்க்கறேன், இல்லனா உன் ஆத்மாவே நிஜமாவே அழிஞ்சிடும் அப்படின்னு மனசுக்குள்ள வில்லத்தனமா நினைக்கிறான். அப்புறம் லின்குவான் கிட்ட போய், வருத்தப்படாத, உன் தம்பி மேல தப்பில்ல அப்படின்னு மென்மையா பேசி அவளை தான் பக்கம் முழுசா இழுக்கிறான். லெடின்குவான் நம்ம எம்சி கிட்ட வந்து, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க, எல்லா தப்பும் என் தம்பி மேல தான் இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுறா. ஆனா நம்ம எம்சி கூ சாங்கே, பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்றான். அப்போ நம்ம எம்சி சிஸ்டம் பாயிண்ட்ஸை செக் பண்றான். இப்போ சூ கியூங்கோட பாயிண்ட்ஸ் 500 தொட்டிடுச்சு. ஆனா லின்குவானோட பாயிண்ட்ஸ் இன்னும் 200லயே இருக்கு. இவங்க 2 பேரோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எம்சி யோசிக்கிறான்.
அப்படியே கதை 3 மாதங்கள் முன்னோக்கி போகுது. இப்போ எல்லாரும் சேர்ந்து அப்பர் ரெலும் நோக்கி தங்களது பயணத்தை தொடங்குறாங்க. பயணம் முடிஞ்சு ஒரு பெரிய சிட்டி ஹால் தெரியுது. அங்க ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் இருக்கு. நம்ம ஒரு வழியா இங்க வந்து சேர்ந்துட்டோம், இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் ஆவலா இருக்காங்க. அடுத்த சீன் ஒரு அரண்மனைக்கு மாறுது. அங்க ஒரு பெரிய விருந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் ரொம்ப திமிரா, நான் எவ்வளவு லக்கி தெரியுமா, என்னோட பிரதர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பந்தாவா கேக்குறான். சுத்தி இருக்கிறவங்க, ஆமா உன்னோட பிரதர் ரொம்ப ஆசம், உன்ன மாதிரி யாரால இருக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு ஐஸ் வைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த மாசான அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.